அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் டு என்வி விலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம தேங்காய் பால், பாசிப்பயிறு, முருங்கைக்கீரை சாறு தான் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே கீரை வந்து எப்படி உருகிறதுன்னு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம இது போல் கீரையை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம உருகிக்கலாம். அப்படியே ஏதாவது வண்டு பூச்சி ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியும். இது போல் நல்லா ஒவ்வொன்றா உருகிக்கிட்டு நம்ம வேறு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பயிர் போட்டு அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இது போல் நம்ம வெந்துட்டால் போதும். நம்ம வந்து சின்ன தேங்காவாக இருந்தால் அரை மூடி எடுத்துக்கலாம். இது பெரிய தேங்காவாக இருக்கிறதுனால நம்ம அரை மூடிலையும் பாதி எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு 3 பால்லாம் புளிய தேவையில்லை, தண்ணி மாதிரியும் புளிய தேவையில்லை. ஒரு பால் நல்லா கெட்டியாக புளிஞ்சா போதும். வெள்ளைப்பூடையும் இது மாதிரி நம்ம நச்சுப்போம். 2 பட்டை மிளகா, 10 பல்லு வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை மிளகா நம்ம பிச்சு போட்டு நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். இது போல் வெங்காயத்தையும் நம்ம தாளிச்சு விட்டு நம்ம நச்சு வச்சிருந்த வெள்ளை பூண்டு இல்லையா, அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம். பாருங்க, பொன்னிறமாக ஆயிடுச்சு அந்த இது. இப்போ அது கூட பருப்பையை நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துப்போம் இது கூட. நல்லா நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கீரை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வெந்துக்கிட்டு இருக்க இதோட நம்ம சேர்த்துடலாம். இது கூட நம்ம சேர்த்துடலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு அங்கே பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பாலை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கிண்டு விட்டு நம்ம இப்போ அது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறேன்னு. இப்போ வந்து உப்பையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், கீரை சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.